உச்சத்துல இருந்த சிறுத்தை சிவாவுக்கு ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித்குமார் ஆறுதல் சொல்லி இருக்காராம். கவலைப்படாதீங்க சிவா, நான் வந்துடுறேன், ஒரு படம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பையும் கொடுத்திருக்காராம். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவே அலற விட்டாரு சிறுத்தை சிவா அப்படின்னே சொல்லலாம். எந்த பக்கம் திருநாளுமே கங்குவாவோட பேச்சாதான் இருந்துச்சு. பெரிய பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க கங்குவா திரைப்படத்தை. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை பதிவு பண்ணி இருந்துச்சு கங்குவா திரைப்படம். இப்பெல்லாம் சிறுத்தை சிவா அப்படின்ற பேர் சொன்னாலே கங்குவா திரைப்படம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவுல கங்குவா திரைப்படத்தை வச்சு செஞ்சிருக்காங்க. என்னதான் சிறுத்தை சிவா மன உளைச்சல்ல இருந்தாலும் கூட தன்னோட அடுத்த படத்தோட வேலையை தொடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கங்குவா படத்தோட பிளாப் காரணமா எந்த தயாரிப்பாளருமே சிறுத்தை சிவா பக்கமே போறதில்ல அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த படத்தோட கதை ரெடியா இருந்தாலும் கூட ப்ரொடியூசர் யாருமே கிடைக்கல அப்படின்ற விரக்தியில இருக்காரு சிறுத்தை சிவா. இந்த நிலையில தான் ஏகே அவருக்கு கை கொடுத்திருக்காரு. சிறுத்தை சிவா மற்றும் அஜித்குமார் இவங்க 2 பேருமே சினிமாவை தாண்டி ஒரு நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. அஜித்குமாரை வச்சு வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம்னு கிட்டத்தட்ட 4 படங்களை இயக்கி இருக்காரு. இப்ப ஏகேவை பொறுத்தளவுக்கு துபாயில இருக்காரு. அக்டோபர் மாதம் தான் இந்தியாவுக்கு திரும்ப இருக்காரு. இந்த நிலையில தான் போன் கால்ல சிறுத்தை சிவா கிட்ட பேசி இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா எதுக்குமே கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் இணைஞ்சு ஒரு படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் குமார் அவர்கள் சிறுத்தை சிவாவுக்கு ஆறுதல் கொடுத்திருக்காரு அப்படின்ற தகவலும் கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அக்டோபருக்கு பிறகுதான் இந்த கூட்டணி பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கங்குவா படத்தோட தோல்விக்கு பிறகு சிறுத்தை சிவாவோட ஏகே இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை